தேசிய பசுமைப்படை நீலகிரி மாவட்டம் பள்ளி மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் குறித்த பல்வேறு நிலைகளில் சூழல் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக தேசிய பசுமைப்படை பொறுப்பாசிரியர்களுக்கான பயிற்சி பட்டறை இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதிய தொழில்நுட்பங்கள் சுற்றுச்சூழலுக்கு பயனுள்ள வகையில் எதிர்காலத்திற்கு எடுத்துச் செல்ல ரொபாட்டிக் தொழில்நுட்பம் குறித்து பெங்களூர் யூனிஃபஸ்ட் ரொபாட்டிக் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கண்டுபிடித்துள்ள ரொபாட்டிக் குறித்து விளக்கப்பட்டது. அதில் நகராட்சி கழிவு மேலாண்மை, வன மேலாண்மை குறித்த பயிற்சி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு, புதிய தொழில்நுட்ப பயிற்சி, மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மாணவர்களின் அறிவை மேம்படுத்த பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலம் மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தவும், எதிர்கால மின்னியல் தொழில்நுட்பம் மூலம் பல்வேறு தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த பயிற்சியானது நீலகிரி மாவட்டத்தில் முதன்முறையாக வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. The Big Shop, a shop where your shopping never ends. இந்த டெக்னிக்கல்ஸ் நம்ம ரோபோட்டிக்கோ ஆட்டோமேஷன்ஸ் அப்படிங்கிற டெக்னிக்கல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்கன்னா அவங்க மாணவர்கள் கொடுப்பாங்க. மாணவர்கள் இந்த பயிற்சி அவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ரோபோட்டிக்கோவில் இந்தியாவினுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய டெக்னிக்கை அவங்க கொண்டு போவாங்க. இது முதல் முறையாக நீலகிரி மாவட்டத்தில் தான் கல்வித்துறையில் ரோபோட்டிக்கோ ஆட்டோமேஷன்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். இது நாட்டிலேயே இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது பெருமைப்படுறோம். இது ஏன் நீலகிரி மாவட்டத்தில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனங்களை பெரிய அளவுக்கு வீட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே மனுஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே ஃபாரஸ்ட் ஃபயர் நிறைய நடந்துட்டு இருக்குது. பெரிய அளவில் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறது மனுஷனால தான் இருக்குது. இப்போ ரொபோட்டிக்கால இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய லென்டனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராஸ் லேண்ட் இல்லாமல் போகணும். இதில் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொபோட்டிக்கோ டெக்னாலஜி மூலியமாக இது எடுக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலியமாக இதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதான். அதே மாதிரி நகராட்சியினுடைய கழிவுகள் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது. மனிதர்களே எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கழிவுகள்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எவ்வளோதான் குப்பையை செக்ரேஷன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா தான் போட்டிருக்காங்க. இந்த குப்பைகள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட் இது எல்லாமே செப்பரேட் பண்ணுறதுக்கு ரொபோட்டிக்கால நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு டெமோ செஞ்சு காமிச்சாங்க. இந்த இதுதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கான புதிய என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் துறைக்கான ஒரு முக்கியத்துவம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.